அரூனி மாதா خلقوا من الارض ام لهم شرك في السماء. அவர்கள் உங்களுக்கு பதிலளிக்கவே மாட்டார்கள். எப்பொழுது வரை பதிலளிக்க மாட்டார்கள் தெரியுமா? ومن اضل ممن يدعون من دون الله من لا يستجيب الى يوم القيامه. கியாமத் நாள் வரை நீங்கள் அவர்களை அழைத்தாலும் சரிதான், அவர்கள் பதிலளிக்கவே மாட்டார்கள். ஹத்தா யாத்தியக்கல் யகீன். அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டும் பொழுது இந்த அடியானுடைய அந்த பயண வாழ்க்கை என்பது மரணம் வரை இருக்க வேண்டும். அவனுடைய இபாதத்துகள், அவனுடைய செயல்பாடுகள் அனைத்தும். இன்னொரு இடத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிட்டு காட்டுகின்றான், அவனுடைய தொழுகை, அல்லாஹுடைய பாதையிலே அவன் பிராணியாக இருந்தாலும், அல்லாஹுடைய பாதையிலே அவன் தான தர்மம் செய்கின்ற அவனுடைய தர்மமாக இருந்தாலும், வல் மஹ்யா அவனுடைய வாழ்வாக இருந்தாலும், வல் மமாத் அவனுடைய மரணமாக இருந்தாலும், லில்லாஹி ரப்பில் ஆலமீன் எல்லாம் அந்த அடியானுக்கு அவன் செய்ய வேண்டிய கடமை முழுக்க முழுக்க அல்லாஹ்வுக்கு வேண்டும். மிக முக்கியமாக இந்த சபையிலே நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், சமூகத்திலே ஏற்படக்கூடிய தீமைகள், அனாச்சாரங்கள், அசிங்கங்கள், அருவருக்கத்தக்க காரியங்கள், போதை பழக்க வழக்கங்கள், குடிபானங்கள், எங்களுக்கு சூதாட்டங்கள், இப்படிப்பட்ட ஹராமான தடுக்கப்பட்ட காரியங்களை விட்டு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? எங்களை நாங்களே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். காரணம், இந்த ஷைத்தான் எங்களை மதுபானத்திலும் சூதாட்டத்திலும் அவன் அல்லாஹ்வின் நினைவை விட்டு எங்களை தூரமாக்கக்கூடிய காரியங்களிலே அவன் ஆழ்த்துவதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல் குர்ஆனில் மிக தெளிவாக சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எங்களுக்கு இந்த உலக வாழ்க்கையை கொடுத்தவருடைய நோக்கத்தை நாங்கள் மறந்து விட்டவர்களாக, ஏன் இந்த உலகத்தில் நாங்கள் வந்திருக்கின்றோம், என்ன நன்மையான காரியங்களை நாங்கள் செய்வதற்காக இங்கே அர்ப்பணிக்கப்பட்டிருக்கின்ற அந்த சிந்தனைகளை நாங்கள் மறந்து கொண்டிருக்கின்றோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய இறை இல்லத்தின் பால் எங்களை அழைக்கின்றான், நன்மையின் பால் அழைக்கின்றான், சொர்க்கத்தின் பால் அழைக்கின்றான் என்ற அந்த அழைப்பினை நாங்கள் மறந்தவர்களாக, அவனுக்கு செய்ய வேண்டிய இபாதத்துகளை முறைப்படுத்தாதவர்களாக நாங்கள் அப்படியே அலட்சியப்படுத்தப்பட்டவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அடிப்படையில் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும், அல்லாஹ் எங்களுக்கு பல கட்டளைகளை சொல்லி காட்டுகிறான். அந்த கட்டளைகளை நாங்கள் முறையாக நாங்கள் செயல்படுத்த வேண்டும். இல்லை என்று சொன்னால் மறுமை நிலையை பற்றி அல்லாஹ் உணர்த்தி காட்டுகிறான். யாருக்கும் எந்த ஒரு ஆத்மாவுக்கும் யாரும் அந்த நாளிலே உங்களுக்கு என்ன செய்ய மாட்டார்கள்? பரிந்து பேச மாட்டார்கள். யாரும் உங்களுக்கு என்ன செய்ய மாட்டார்கள்? சிபாரிசு செய்ய மாட்டார்கள். யாரும் உதவி செய்ய மாட்டார்கள். அப்படிப்பட்ட அந்த நாளிலே நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். ஆகவே அந்த நாள் வருவதற்கு முன்னால், மறுமை நாள் வருவதற்கு முன்னால் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூல் எங்களுக்கு எதை கட்டளையிட்டார்களோ அந்த கட்டளைகளை நாங்கள் செய்ய வேண்டும். இந்த உலக மோகத்திலே நாங்கள் மூழ்கியவர்களாக, ஜீனத்து ஹயாத்து துனியா, இந்த உலக வாழ்க்கை என்பதை எங்களுக்கு ஒரு இந்த உலக வாழ்க்கை என்பது எங்களை என்ன செய்துவிடக் கூடாது? மோகத்திலோ, உலகத்தினுடைய ஆசையிலோ, உலகத்தினுடைய ஆடம்பரங்களிலோ, உலகத்தினுடைய இன்பங்களிலோ அல்லாஹ்வை நினைவை விட்டு எங்களை தூரமாக்கக்கூடியதாக இருந்துவிடக் கூடாது. யார் பாவ மன்னிப்பின் பக்கம் அவர்கள் செல்லாமல் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் கடுமையான தண்டனையும் அவருடைய லானத்தையும் அவருடைய சாபத்தையும் அல்லாஹ் உலாயிக அத்தூபு அலைஹிம் வ அன தவ்வாபுர் ரஹீம், அவர்கள் அல்லாஹ்வுடைய சாபத்திற்குரியவர்களாக இருப்பார்கள். அல்லாஹ் அவர்களை தண்டித்து விடுவான் என்று சொல்லி காட்டுகிறான். அப்ப பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், பாவ மன்னிப்பை தேடக்கூடியவர்களே, உலாயிக அத்தூபு அலைஹிம் வ அன தவ்வாபுர் ரஹீம், பாவ மன்னிப்பை தேடி திரிந்து கொண்டார் சொன்னால் அல்லாஹ் இட்ட கட்டளைகளை சரியாக செய்யாமல் பாவத்தை தொடர்ந்து செய்வது, பொய் பேசுவது, கோல் சொல்வது, பாவமான இருந்துவது, இது போன்ற அல்லாஹ் தடுத்த காரியங்களை, பாவமான காரியங்களை தொடர்ந்து செய்கின்றார்களோ அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அவன் தான் உங்களுடைய ரஹ்மான், அவன் தான் உங்களுடைய ரஹீம், அவன் தான் உங்களுடைய இறைவன், அவன் தான் கண்ணியத்திற்குரிய உங்களுடைய அன்பிற்குரிய இறைவனாக இருக்கிறார். அந்த இறைவனுக்கு நீங்கள் என்ன செய்ய? சரியான கடமைகளை
நிறைவேற்ற வேண்டும். அவனை வணங்குவதிலே அவனுக்கு முற்றிலுமாக நாங்கள் கட்டுப்பட்டவர்களாக, அவனுக்கு எதிரான காரியங்களை நாங்கள் செய்து விடாமல் முற்றிலுமாக நல்லறங்களை நாங்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனை பற்றி அழகாக சொல்லுகிறான். இந்த பூமியிலே என்னை வணங்குவதற்காக நான் வைத்திருக்கும் பொழுதே என்னை எல்லாம் மற்றவர்களை அழைத்து பிரார்த்திப்பதோ, மற்றவர்களை வணங்குவதோ, மற்றவர்களுக்கு எனக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நீங்கள் செய்யக்கூடியவர்களாக இருப்பீர்கள். ஆனால் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், குல் அரைத்தும் ததுஊன மின் தூனில்லாஹி அரூனி மா கலகு. நீங்கள் என்னை அல்லாது நீங்கள் மற்றவர்களை அழைக்கின்றீர்களே, அழைக்கக்கூடியவர்களை பற்றி நீங்கள் சிந்தித்து உலகத்தில் அவர்கள் எதை படைத்தார்கள்? அரூனி மாதா கலகு மினல் அர்தி அம் லஹும் ஷிர்குன் ஃபிஸ் ஸமா. அவர்கள் உங்களுக்கு பதிலளிக்கவே மாட்டார்கள். எப்பொழுது வரை பதிலளிக்க மாட்டார்கள் தெரியுமா? வமன் அதல்லு மிம்மன் யதுஊன மின் தூனில்லாஹ் மன் லா யஸ்தஜீபு இலா யௌமில் கியாமா. கியாமத் நாள் வரை நீங்கள் அவர்களை அழைத்தாலும் சரிதான், அவர்கள் பதிலளிக்கவே மாட்டார்கள். ஆக இங்கே சொல்லி காட்டுவது என்ன? அல்லாஹ் சொல்லி காட்டுவது என்ன? நான் தான் ஒரே இறைவன், என்னை அன்றி நீங்கள் மற்றவர்களை அழைத்தீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மஹ்ஷருடைய மைதானத்திலே எல்லோரையும் ஒன்று சேர்ப்பான். அதை குறிப்பிட்டு காட்டுகிறான். வஇதா ஹுசிரன் நாஸ் கானூ லஹும் ஆதாஉ வகான பிஇபாதத்திஹிம் காஃபிரின். அன்றைய மனிதர்கள் எல்லாம் மறுமை நாளிலே ஒன்று கூட்டப்படக்கூடிய அந்த நாளில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த மஹ்ஷருடைய மைதானத்திலே அல்லாஹ் எல்லோரையும் ஒன்று எழுப்பி அல்லாஹ் கேள்வி கேட்பானே, அந்த கேள்வி எழுப்பக்கூடிய அந்த நேரத்திலே யாரையெல்லாம் என்னை விட்டு அடக்கப்பட்டவர்களை நீங்கள் வணங்கினீர்களோ அவர்கள் இவர்கள் என்ன செய்வார்கள்? மறுமை நாளிலே வருவார்களே. ஆனால் இந்த உலகத்திலே நாங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும் அன்புள்ள சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய வேத வசனம் என்பதே மிக தெளிவான ஒன்றாக இருக்கின்றது. அல்லாஹ் இங்கே சொல்லி காட்டுகிறான், வஇதா துத்லா அலைஹிம் ஆயாத்துனா பையினாத்தின் قال الذين كفروا. நம்முடைய வசனங்கள் தெளிவான வசனங்களை நாங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் அதை பரிகாசம் செய்யக்கூடியவர்களாக, அதை கேலி செய்யக்கூடியவர்களாக, அதை கிண்டலடிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அல்லாஹ் மிக தெளிவாக இன்னும் சில இடங்களிலே பேசி காட்டுகிறான். எந்த அளவுக்கு என்று சொன்னால், சில மக்கள் இருக்கின்றார்கள் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை புறக்கணிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய கட்டளைகளை ஒரு நாள் இந்த மனிதர்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய தண்டனையிலே சூழ்ந்து கொள்வார்கள். அந்த அல்லாஹ்வுடைய தண்டனை கடுமையானதாக இருக்கும். யௌம நபதுல் பதுஷத்துல் குப்ரா இன்னா முன்தகிமுன். அல்லாஹ் ஒரு நாள் அவனுடைய தண்டனை பெரும் பிடியாக அல்லாஹ் பிடிப்பான். அவன் பிடிக்கலால் தாங்கிக் கொள்ள முடியாது. இருந்தாலும் சரிதான், எல்லா விஷயங்களிலும் நாங்கள் பாவத்தை செய்யக்கூடியவர்களாக இருந்தால் அந்த பாவங்களை விட்டு முற்றிலுமாக விலகி நல்லமல் செய்யக்கூடியவர்களாக, நற்காரியங்களில் ஈடுபடக்கூடியவர்களாக, நல்லவர்களாக, முத்தகீன்களாக, இறை விசுவாசிகளாக, அல்லாஹ்வுக்கு பிடித்த நல்லடியார்களாக, அவருடைய பொருத்தத்தை கொண்டவர்களாக, ஐகளை தொழுகை முறையாக பேணி நாங்கள் தொழக்கூடியவர்களாக, பாவமான காரியங்களை ஈடுபடாமல் அல்லாஹ்வுடைய இறை இல்லத்தை நோக்கி விரைந்து நாங்கள் சென்று தொழுகையை முறையாக நிறைவேற்றக்கூடியவர்களாக, அல்லாஹ்வின் இறை இல்லத்திலிருந்து ஹய்யால் ஸலா தொழுகையின் பக்கம் வாருங்கள், ஹய்யால் ஃபலா வெற்றியின் பக்கம் வாருங்கள் என்ற அல்லாஹ்வுடைய அழைப்பை ஏற்று இறை இல்லத்திலே ஓடோடி சென்று நாங்கள் அவருக்கு செய்ய வேண்டிய கடமையை நாங்கள் வஅபுது ரப்பக ஹத்தா யஅதியக்கல் யகீன், மரணம் நாங்கள் நல்லவர்களே அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நம் அனைவர்களையும் புரிந்து கொள்வான கேட்டுக்கொண்டு இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். அக்கூல் ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும்.